நோட் பண்ணுங்க நேயர்களே, இது வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து ராஜ் குக்வேர்ல நிறையவே இருக்கு. இப்போ என்கிட்ட பழசு இருக்கு இதே மாதிரி, அதை கொண்டு வந்து போட்டுட்டு இதை எடுத்துக்கலாமா? தாராளமா மேம். ESM டு ESM நம்ம கிட்ட எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. இப்போ நம்ம ஆஃபர் போட்டிருக்கோம் மேம். 4 சர்வ் அண்ட் 2 டவரா செட் எடுத்தாங்கன்னா ஃபிளாட் 10% டிஸ்கவுண்ட். இங்க வந்து ராஜ் குக்கர்ல வந்து நீங்க பாத்திரங்கள்லாம் வாங்கிட்டீங்க, சமைச்சிட்டீங்க அப்படின்னாலே நம்மளுடைய ஆரோக்கியத்தை மீட் எடுத்துடலாம். இது வந்து நிறைய பேர் வந்து இந்த 150 ரேஞ்ச்ல வந்து எங்களுக்கு கிஃப்டிங்காக வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த மாதிரி பிளேட்ஸ் இதெல்லாமே இந்த 150 ரேஞ்ச்ல வரும். இதுல வந்து நம்ம பருப்பு ரசம் பண்றது தான் வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். லான்ச்சிங் ஆஃபரா இல்ல 30% ஆஃபர்? வாவ், லவ்லி. எல்லாருக்கும் வணக்கம். சுஜாதா பாபுஸ் வாய்ஸ் அவுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ராஜ் குக்வேர் பத்தி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோங்க. இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறது அண்ணா நகர்ல இருக்கிற புது பிரான்ச் ராஜ் குக்வேரோடது. செம்ம பிரம்மாண்டமா இருக்குங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி வந்து 2-3 தடவை பர்ச்சேஸ் கூட பண்ணிட்டேன். பட் இதை வந்து உங்க எல்லாருக்கும் நான் வந்து காட்டணும், என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதே மாதிரி ஜுபேதா மேம் மீட் பண்ணி என்னெல்லாம் புதுசா வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை பார்த்தோன்னே செம்ம பாசிட்டிவ் வைப், சிரிச்ச முகம், அப்படியே பிரிஸ்கா வரவேற்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சுபேதா. Thank you so much. அதே மாதிரி உங்க கடையும் இல்ல, நம்ம இந்த கடைக்கு வந்தா இந்த பொருட்கள்லாம் வாங்கி சமைக்கணும், நம்மள என்ன கூட்டிட்டு போய் சம அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் எல்லா பொருட்களுமே. இது புது கலெக்ஷன்ஸ் போல இருக்கு. ஈய பாத்திரம் இது இப்போ நிறையவே வந்துட்டு கேக்குறாங்க. சோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமா சின்ன சின்ன சைசஸ் வச்சிருந்தோம். இப்போ வந்து நிறைய சைசஸ் அண்ட் ஒரு 2 ஷேப்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். அண்ட் இந்த ஷேப் அண்ட் இந்த கோனிக்கல் ஷேப். சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா நாங்க எங்க வீட்ல இருக்கிறதெல்லாம் இதுதான். இந்த கோனிக்கல் ஷேப் தான் வந்து ரொம்ப பழைய காலத்துல இருந்து வர ஷேப். இது நல்லா இருக்கு. இதுவும் புதுசா இருக்கு. ஏன்னா இப்ப இல்ல தயிருமே வந்து துவைச்சு சாப்பிடுறாங்க. சோ அதனால வந்து இதுல வந்து நம்மளுக்கு ரசத்துக்கு எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கும். இது வந்து நம்மளுக்கு தயிரும் போட்டுக்கணும்னா இது வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இதுல வந்து நம்ம பருப்பு ரசம் பண்றதுதான் வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அதுவும் இல்லாம காலையில எழுந்து செஞ்சு வச்சுட்டு ஒன்னா நைட் இல்லைன்னா மறுநாள் காலையில சாப்பிடுவோம்னு வைங்க, அந்த ஈய பாத்திரத்தோட அந்த ரசம் வந்து அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். அந்த பருப்பு ரசம் நான் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டது இல்ல. நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன். இதுல வந்து ஸ்டோர் பண்ணி, ஏன்னா நான் வச்சுட்டு அன்னைக்கே அப்படியே ஃபினிஷ் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடணும். என்னோட ஃபேவரட் என்னன்னா நல்ல தயிர் சாதம். ஓகே, அதை நடுவுல நல்லா குழி பண்ணி அந்த பருப்பு ரசம் அடியில அந்த கரண்ட் இருக்கும்ல, திக்கா இருக்கும், அதை எடுத்து அதுல போட்டு வச்சு சாப்பிட்டா அல்டிமேட். நீங்க வேற எதுவுமே சாப்பிட மாட்டீங்க. ட்ரை பண்ணிடுங்க, இது மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். நீங்க அழகா அடுக்கி வச்சிருக்கீங்க, அதனால நானும் அதே மாதிரி ரிட்டர்ன் வச்சிடுறேன். சூப்பரா. இப்போ என்கிட்ட பழசு இருக்கு இதே மாதிரி, அதை கொண்டு வந்து போட்டுட்டு இதை எடுத்துக்கலாமா? தாராளமா மேம். ESM டு ESM நம்ம கிட்ட எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா? ESM கொடுத்துட்டு வேற ப்ராடக்ட் எடுத்துக்க முடியாது. ஆனா ESM கொடுத்துட்டு இன்னொரு ESM எடுத்துக்கிறாங்கன்னா நம்மளால எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்க முடியும். அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அப்படியே கொடுத்துருவாங்க. ஓ நைஸ், வெரி நைஸ். அப்ப நான் என்னோடது கொடுத்துட்டு நான் புதுசு மாத்திக்கிறேன். எஸ், கண்டிப்பா. நம்மளுடைய நியூ லான்ச், அத நியூ லான்ச் இல்ல இருந்தது, அப்புறம் ஒரு 6 months கிட்ட இது அவுட் ஆஃப் ஸ்டாக். இப்ப 3 ரீலான்ச் பண்ணிருக்கோம். புட்டுக்கடம். சூப்பர். எவ்வளவு அழகா இருக்குல்ல. ஆமா, காஸ்டிங் பித்தளையில செஞ்ச புட்டுக்கடம். ஆனா பாக்குறதுக்கு பிரான்ஸ் மாதிரியே இருக்கும். ஆமா, இதுலயே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து பியூர் கான்சாஸ் மேம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்மளுடைய வீடியோல தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த சர்டிஃபைடு அப்படின்ற கான்செப்ட் வந்து இந்த லான்ச் வந்து நம்மளுடைய சேனல்ல தான் பண்ணோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுல அப்போ வந்து கொஞ்சம் ரொம்பவே கம்மியான கலெக்ஷன்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருந்தோம். இப்போ இங்க பாக்குறது எல்லாமே சர்டிஃபைடு ரேஞ்சஸ். வாவ், சூப்பர். பிரீமியம் பிரான்ஸ் ஃபுல்லாவே. ஓகே, ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து நம்ம பரம்பரைக்கு இது வந்து நம்ம எடுத்துட்டு போறோம் இந்த பாத்திரங்களை. இதுல எல்லாமே வந்து 80% காப்பர் அண்ட் 20% ஆஃப் டின் அந்த காம்போசிஷன்ல பண்ணது. இது எல்லாமே பிரீமியம் பிரான்ஸ். அண்ட் வி ஹேவ் இப்போ எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டோம். ஒரு பிரான்ஸ் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு வீட்டுக்கு வந்து தோசை தவா தேவை. சோ தோசை தவா அது என்கிட்ட இருக்கு. அதுலயே வந்துட்டு ஆப்பம் பேனு. ஓகே, இதுவும் என்கிட்ட இருக்கு. ஆமா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயசம் உருளி, அடுத்து பானா உருளி, நம்மளுடைய கடாய் நான் காட்டுறேன். இது வந்து நம்ம பொங்கல் பானை, பருப்புருளி. இது வந்து நம்மளுடைய ரொம்ப யூனிக்கான கடாய், சிங்கிள் மோல்ட். எங்கேயுமே வந்து எந்த ஒரு பிசுறுமே இருக்காது, சிங்கிள் மோல்ட்ல பண்ண கடாய். சூப்பரா இருக்கு.
நல்ல வெயிட்டா இருக்கு. இதுல வந்து நம்ம மைசூர் பாக் பண்ணணும். சூப்பரா இருக்கும். அப்படியே திரண்டு வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஆல் ஓவர் வேர்ல்ட்ல இந்த கடாய் ராஷ் குக்வர்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. பிகாஸ் இட் இஸ் டிசைன் அண்ட் லான்ச்டு பை ராஷ் குக்வர்ஸ். நோட் பண்ணுங்க நேயர்களே, இது வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து ராஷ் குக்வேர்ல நிறையவே இருக்கு. பட் இது வந்து ரொம்ப யூனிக்கான பீஸ். கண்டிப்பா நீங்க ராஷ் குக்கர் வந்தீங்கனாலே நேர்ல பார்க்கலாம். ரொம்ப அழகா இருக்கு. இந்த ஸ்வீட்லாம் பண்ணும்போது தீபாவளி டைம்ல நம்ம ஸ்வீட்லாம் பண்ணும்போது அதுக்கு உண்டான பாத்திரங்கள்ல பண்ணா அதுக்கு உண்டான டேஸ்டே தனிதான். ஸோ கண்டிப்பா இதுல வந்து மைசூர் பாக் பண்ணலாம். நல்ல அடி கனமான பாத்திரம், நல்ல கைப்பிடியெல்லாம் வச்சு சூப்பரா இருக்குங்க. சாம்பார் பாட் மேம். ஓ, இதுல சாம்பார் பாட்டு பியூர் வெங்கலத்துல ஆல்மோஸ்ட் அந்த உருளி மாதிரி தான் இருக்கு. பட் கொஞ்சம் ஹைட். இது எல்லாமே நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஐட்டம்ஸ் மேம். எப்பயுமே 365 டேஸ் அவங்களுக்கு இது கிடைக்கும். இந்த பிளேட்ஸ் வந்து கிஃப்டிங் ஆப்ஷன்ஸ்க்காகவே வச்சிருக்கோம். இது வந்து நிறைய பேர் வந்து இந்த 150 ரேஞ்ச்ல வந்து எங்களுக்கு கிஃப்டிங்காக வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த மாதிரி பிளேட்ஸ் இதெல்லாமே இந்த 150 ரேஞ்ச்ல வரும். இப்போ இந்த பிரிண்ட்ஸ் வந்து இது நாங்க 2 பிரிண்ட் இங்க சாம்பிளுக்காக வச்சிருக்கோம். அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல இது வேண்டாம், அவங்க ஒரு பேட்டர்ன் எங்களுக்கு அனுப்புறாங்கனாலுமே நம்ம அதை வந்து அவங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துட முடியும். ஆமா, அதே மாதிரி மணமகனுடைய பேரு போட்டு டேட் அந்த மாதிரி நம்மளுக்கு கஸ்டமைஸ் பண்ணியும் நம்மளால இது கொடுத்துட முடியும். பிராஸ்ல சாஸ் பேன், டீ பாட் வித் கிளாஸ் லிட். சோ ட்ரெடிஷனல் டச் வித் மாடர்ன் ஃபினிஷ். நல்லா இருக்கு. அஞ்சரை பெட்டி. வாவ், அந்த குட்டி அஞ்சரை பெட்டி ஒண்ணு இருக்கு. கை கடக்கமான அஞ்சரை பெட்டி. என் கைக்குள்ள என்ன இருக்கு சொல்லுங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா அதுக்குள்ள அஞ்சரை பெட்டி இருக்கு. சூப்பர். இது நிறைய பேர் கேட்டாங்க. ஆமா, இது வந்து ஹிட் மேம். அப்படி ஆமா, கை கடை அத சொல்லியே கேட்பாங்க, அந்த கை கடக்கமா இருக்கு அஞ்சரை பெட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நிறைய மேரேஜஸ்க்கு வந்து நாங்க லட்டு பாக்ஸா பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ள இருக்கக்கூடிய கிண்ணங்கள் எல்லாமே எடுத்துட்டு 2 லட்டு ஸ்வீட், அதாவது எனி ஸ்வீட் 2 இது வச்சு அவங்க வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி இதுக்கு நாங்க 700 பீசஸ் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 1500 பீசஸ் அமைச்சிருக்கோம். அப்பா சூப்பர். ஒரு ஈவென்ட்டுக்கு. ஓ லவ்லி. இந்த அஞ்சரை பெட்டில இவ்வளவு வெரைட்டி இருக்கு. எஸ், அந்த அஞ்சரை பெட்டில இது வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆறது வந்து 5 inch டயா. அதுல பாத்தீங்கன்னா 5, 6, 7, 8 and 9 4 சைஸ் 5 சைஸஸ் இருக்கு நம்ம கிட்ட. அடுத்து அதுலயே ஸ்கொயர். ஓ, இதோட பெரிய பிளஸ் என்ன தெரியுமா, நம்ம இது வேணும் அப்படின்னா அதை எடுத்துட்டு அதை கிளீன் பண்ணிக்கலாம், திரும்ப வச்சுக்கலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். என்னன்னா நம்ம அப்படியே அது உள்ளே இருந்ததுன்னா ஒன்னொன்னு மிக்ஸ் ஆயிடும். அப்புறம் இது வேணும் வேணாங்கிறத கிளீன் பண்ண முடியாது. இதெல்லாம் நம்ம தனியா எடுத்து அப்படியே கிளீன் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. இது வந்து 9 அறைகள் இருக்கு. இது 9.5 பெட்டி. 5.5 பெட்டி 9.5 பெட்டி. ஆக்சுவலி இப்ப வருது எதுவுமே 5.5 பெட்டி கிடையாது, எல்லாமே 7.5 பெட்டி தான். ஒருவேளை 7 அறைன்னு சொல்லக்கூடாதுன்றதுனால இன்னும் 5.5 பெட்டின்ற நேம் ஃபார்வர்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இன்னும் இந்த ஒரு இது அலமாரியே நம்ம ஒரு ஸ்ட்ரெச்சே நம்ம இன்னும் தாண்டல. இதுல ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வேற இருக்கு. இந்த பக்கம் ஃபுல்லாவே நம்மளுடைய பிராஸ் ஹண்டீஸ் மேட் ஃபினிஷ். இது வந்து பிராஸ் தான், ஆனா மேட் ஃபினிஷ் பண்ணிருக்கும் போது நம்ம பிரான்ஸ் கலெக்ஷனோட மர்ஜ் ஆயிரும். நிறைய கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் என்ன இருக்குன்னா, எங்களுக்கு வந்து பிரான்ஸ்ல ஒரு சில கலெக்ஷன்ஸ் எடுக்கணும், பிராஸ்ல எடுக்கணும். ஆனா பிராஸ் வந்து ஷைன்ல வந்துடுது இந்த மாதிரி பேட்டர்ன்ல. அப்போ நான் கிச்சன்ல அடுக்கும் போது எனக்கு ஒரு கலெக்ஷனா இல்ல, இது வேற கலர்ல இருக்கு, இது வேற கலர்ல இருக்கு. ஸோ அதனால நாங்க பிராஸ்லயே இந்த மேட் ஃபினிஷஸ் எடுத்துட்டு வரோம் இப்போ நிறைய. ஸோ அது பாக்குறதுக்குமே பிரான்ஸ் மாதிரியே இருக்கும். ஒரே மாதிரி பார்க்கும்போது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். கிச்சன்ல பார்க்கும்போது எல்லாம் யூனிஃபார்ம் நல்லா இருக்கும். இதுலயே வந்து கடாயிலேயே நிறைய வெரைட்டி வச்சிருக்கீங்க. கடாயிலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் ராஷ் குக்வேர்ல இருக்கிறது எல்லாமே என் வீட்டுல இருக்கு. எவ்வளவு தடவை வந்து நம்ம வாங்கியிருக்கோம் அந்த பெருங்குடி கடையில போயிட்டு. நிறைய யாராவது கேட்பாங்க, நீ அவ்வளவு தூரத்துல நாங்க ரொம்ப தூரத்துல இருக்கோம், நீ எனக்காக போய் வாங்கிட்டோம் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு ஒரு 4 பாத்திரம் வாங்கும்போது எனக்கு ஒரு 2 பாத்திரம் நான் வாங்கிருப்பேன். அதுலயே ஃபிளாட் பாட்டம் நல்லா இருக்கு. ஆழாக்கு. வாவ், இப்பதான் கேட்டா அதுக்குள்ள ஆழாக்கு வந்துருச்சு. ஆழாக்கு இது வந்து 100 இருக்கும்னு நினைக்கிறேன்ல. 100 இங்க கஸ்டமர்ஸ் ரெகுலரா கேட்கறனால அந்த போர்டு போட்டே வச்சிட்டோம் மேம். இங்க என்னென்ன சைஸஸ் ஆஃப் ஆலாக்கு நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு. இது வந்து 1.5 கிலோ. ஓ, இது வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் 100 கிராம். இந்த இது சின்ன. ஆமா. அடுத்தது வந்து 120 கிராம். அடுத்தது வந்து 430 கிராம். இது வந்து 1 கிலோ. இது வந்து 1.5 கிலோ.
இப்போ சமைக்கிறது எல்லாமே வந்து நம்ம இந்த யூடியூப்ல பாக்குறது ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போடுங்க அப்படின்னா வந்து சில பேருக்கு புரியறது கஷ்டமா இருக்கும். நீங்க வந்து கிராம் கணக்குல சொல்லுங்க, இல்ல வெயிட் கணக்குல சொல்லுங்க. இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா 150 கிராம் 450 கிராமா டக்குனு எடுத்து போட்டு இது வாங்கும்போது இதையும் ஒரு போட்டோ எடுத்துட்டாங்கன்னா அந்த கிராம் சொல்றது ஈஸியா இருக்கும். இதுல காஃபி குடிச்சா இதுல குடிக்கணுங்க. இதுல இப்பதான் கூர்க்கு போயிட்டு வந்தோம். ஓகே. சோ கூர்க்கோட அந்த காபி தூள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். நாங்க நிறைய கிலோ கணக்குல வாங்கிட்டு வந்துட்டோம். ஓகே. இதுல வந்து காஃபி போட்டு டிகாஷன் போட்டு நீங்க சொன்ன மாதிரி அந்த கான்சென்ட்ரேட்டடான டிகாஷன்ல குடிக்கணும் நம்ம. அதுல குடிச்சாதான் காஃபியா இருக்கும். சூப்பர். இதுலயே 2-3 வெரைட்டி இருக்கு இல்லையா? எஸ். இதுல வந்து நம்ம 2 serve, 4 serve and 6 serve. இப்போ நம்ம ஆஃபர் போட்டிருக்கோம் மேம். 4 serve and 2 டவரா செட் எடுத்தாங்கன்னா ஃபிளாட் 10% டிஸ்கவுண்ட். இது அப்படியே செட்டாவே வந்துரும். 4 serve உடைய ஒரு காஃபி ஃபில்டர், 2 டவரா செட். இது வந்து எடுக்கும்போது இது டோட்டல் எம்ஆர்பி, இந்த 3 பீஸ் ஒரு டோட்டல் எம்ஆர்பியில 10% டிஸ்கவுண்ட் வந்துருது. இது வந்து நம்மளுக்கு வெப்சைட்லயும் அவைலபிளா இருக்கு, நம்மளோட ஸ்டோர் அண்ணா நகர் அண்ட் பெருங்குடி ரெண்டுலயுமே அவைலபிளா இருக்கு. இப்போ இந்த வீடியோ பார்க்கவே நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு வந்திருக்கும். என்ன கிஃப்ட் வாங்கலாம், நம்ம வீட்டுக்கு என்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஃபியூச்சருக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். நம்ம இது ஆர்டர் பண்ணால் நம்ம ஊரை பொறுத்து 2 நாள்லேயே 3 நாள்லேயே உங்கள் கைக்கு வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் அதை ஆர்டர் பண்ணிட்டீங்க, வாட்ஸ்அப் நம்பரில் இருந்தாலும் சரி, இல்லை வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அது எப்போ கிஃப்ட் வேணுமோ அப்போ நம்ம கொடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ இந்த சித்திரையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூல்லாம் ஆரம்பித்த பிறகு தான் நமக்கு வந்து திருப்பி இந்த கல்யாண சீசன் வரும். அப்போ அந்த டைமில் நம்ம யோசிச்சுட்டு இருக்காம இப்போவே நம்ம கண்டிப்பாக பிளான் பண்ணிட்டோம்னா நம்ம முடிச்சிடலாம். முன்னாடி நல்ல ஐடியா. நம்ம தமிழ்நாடுக்குள்ள வந்து 4 days, 4 working days. அவுட் சைட் தமிழ்நாடு வந்து 7 working days மேக்ஸிமம்ல. ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துருக்கோம். தெலுங்கானா அக்கா வீட்டுக்குள்ள 4 நாள்ல போயிடுது. நாங்க சொல்றது மேக்ஸிமம் சொல்றோம். ஏன்னா நாங்க அதுக்கு முன்னாடி டெலிவரி கொடுத்துட்டோம்னா கஸ்டமர் ஹாப்பி, கொடுக்கலன்னா வரலன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸ் தான் சொல்றோம். சூப்பர், நல்லா இருக்கு. நல்ல ஐடியா இது எல்லாமே. கிஃப்ட் கொடுக்கறதுக்கு என்னன்னா நம்ம இந்த பணம் கொடுத்தா அவங்களுக்கு வந்து சீக்கிரமா அது எல்லாத்துலயும் சேர்த்துருவாங்க. வேற ஏதாவது கொடுத்தா அப்படியே கைமாத்தி விட்டுருவாங்க. நம்ம யூனிக்கா கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு லைஃப் அது மட்டும் இல்ல மேம். இது நம்ம வீட்டுல இப்போ எங்க சொந்தக்காரங்கள ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்தது. ஒரு சின்ன சப்பாத்தி டப்பா வந்துட்டு ரவுண்ட் டப்பா வந்து கொடுத்துருந்தாங்க, ரிட்டர்ன் கிஃப்டா கொடுத்துருந்தாங்க நம்ம வந்தவங்க எல்லாருக்குமே. என் மாமியார் வந்து அதை எவ்ரி டைம் யூஸ் பண்ணும்போது அந்த கல்யாண தேதி வந்து அவங்களுக்கு மைண்ட்ல எப்பயுமே இருந்துட்டே இருக்கு. சோ அதை பார்த்துட்டு எவ்ரி இயர் வந்து கால் பண்ணி விஷ் பண்ணுவாங்க ஆனிவர்சரிக்கு. அப்போ வந்து லாஸ்ட் டைம் விஷ் பண்ணும்போது கேட்டிருக்காங்க, உங்களுக்கு எப்படி ஞாபகம் வந்து, அதான் உன் டப்பால எழுதி கொடுத்துருக்கீங்க, அப்புறம் எப்படி நான் மறப்பேன் அப்படின்னு. ஸோ லைஃப் லாங் வந்து அந்த மெமரி வந்து எல்லார் வீட்லயுமே இருக்கும். இது எல்லாமே நம்மளுடைய காஞ்சா தாலி செட்ஸ். இது வந்து இப்படிதான் வாங்கணும்ன்றது இல்ல மேம். அவங்களுக்கு இந்த தட்டு பிடிச்சிருக்கு, ஆனா கட்டோரி வந்து இந்த மாதிரியான கிண்ணங்கள் வேண்டாம், எனக்கு வந்து இதை கிட்ட சின்னது 1-3 கிண்ணங்கள் வேணும்னாலுமே அவங்க அந்த மாதிரி கூட சூஸ் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்லி கஸ்டமைசபிள். இப்போ 3 ஸ்பூன் வேண்டாம், எனக்கு 1 போதும் அப்படின்னாலும் ஓகே. எனக்கு இந்த கிளாஸ் வேண்டாம், நான் எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கும்பலார வேணும்னாலுமே இது கம்ப்ளீட்லி கஸ்டமைசபிள். நாங்க இங்க ஜஸ்ட் ஒரு ஷோகேஸ் பண்றதுக்காக நம்ம எடுத்துக்கலாம் மாதிரி வச்சிருக்கோம். இதுலயே அந்த டம்ளர்லயே வந்து நிறைய வெரைட்டி இருக்கு. ஆமா, நம்ம கிட்ட வந்து 6 பேட்டர்ன் ஆஃப் கிளாஸஸ் இருக்கு. இந்த கிளாஸ் ஒண்ணு, இது ஒன்னு வெரைட்டி. மொத்தம் 6 பேட்டர்ன் ஆஃப் கான்சா கிளாஸஸ். சூப்பர். நமக்கு எது வேணும்னா இல்ல நமக்கு இந்த கிளாஸ் மட்டும் வேணும், டம்ளர் மட்டும் வேணும்னாலும் அதுவும் தனியா எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த பீட்டம் சொல்லுவாங்கல்ல, இந்த சுவாமி பூஜை வைக்கிறதுக்காக மனை. நிறைய பூ உருளிஸ் கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். முக்காலில நல்ல இந்த மாதிரி மணி வச்ச பூ உருளி. இது வந்து ஸ்டார்டிங் சைஸ். நம்ம கிட்ட இதுல வந்து மொத்தமா 5 சைஸஸ் இருக்கு. ஆமா, அந்த சலங்கை ஒளி வந்து ஒரு நம்ம முன்னாடி வந்து ஒரு பிளைன் உருளி வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் மேம். எங்களுக்கு கஸ்டமர் கேட்டது என்னன்னா, நான் வாங்கிட்டேன் அதை ஆல்ரெடி, எனக்கு ஆனா வேற வேணும், அப்ப எனக்கு உருளி கலெக்ஷன்ஸ் கொடுங்க. சரி, உருளி கலெக்ஷன்ஸ் நீங்க கேக்குறீங்க, எடுத்துட்டு வந்துடலாம். இது வந்து சலங்கு உருளி, அது வந்து விளக்கு உருளி. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சலங்கு உருளிலேயே அந்த ஃபுல் சைஸஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம் நம்ம. இது மணி, அப்புறம் இது வந்து யானை உருளி. இது ஆமா, எவ்வளவு வெரைட்டிஸ். ஆமா, யானை உருளி. அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன யானை உருளி, அது முகம் மட்டும் அந்த ட்ரங்க் வந்து நிக்கிற மாதிரி, கால் நிக்கிற மாதிரி ஒரு பெரிய யானை
குட்டி குட்டி யானைகள் இருக்கிற மாதிரி. ஸோ ஒரு உருளியில கஸ்டமர் கேட்டீங்கல்ல, நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வரோம். ஒண்ணுதானே கேட்டீங்க, வச்சுக்கோங்க இதை வச்சுக்கோங்க இதை வச்சுக்கோங்க. அழகா இருக்கு. சரி, அதுதான் மக்கள் வந்து எதிர்பார்க்கறாங்க. ஆமா, நம்ம இது ஒரு இடத்துக்கு போறோம், இது ஒண்ணுதானா அப்படிங்கிற மாதிரி ஒரு 4-5 வெரைட்டிஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு செலக்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த உருளியில வந்து ஒரு 5 சைஸஸ் இருக்கு நம்ம கிட்ட. இந்த சைஸ்ல ஸ்டார்ட் ஆகி இந்த பெரிய சைஸ் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. சூப்பர். இந்த இது இல்ல, இந்த சவுண்ட், இந்த மணி சவுண்டே ரொம்ப அழகா இருக்கு. அதே மாதிரி இந்த பெருசுலயும் எவ்வளவு மணிகள் வச்சிருக்காங்கல்ல, நிறைய மணிகள். இதெல்லாமே சூப்பரா இருக்கு. இது வந்து நம்ம இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் தான் பார்த்துருக்கோம். இவங்க எங்க வாங்கியிருப்பாங்க இந்த பொருளை, இவ்வளோ கலெக்ஷன் வச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணும். பட் ராஷ் குக்வேர் வந்தாச்சுன்னா எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு பார்த்துக்கலாம். நம்ம வீட்டை அவ்வளோ அழகா நம்ம அழகுபடுத்தலாம். இது வந்து 2 பர்பஸ்க்காக இந்த பெரிய சைஸ் வாங்குறாங்க. இது கஸ்டமர் சொன்னது தான். என்னன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து இப்போ நம்மளுக்கு பெரிய ஹால் இருக்கு அப்படின்னா நம்மளால இந்த சைஸ் வந்து நம்ம வச்சுக்க முடியும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே வந்து அபிஷேகங்கள் பண்றாங்க இல்லையா, சின்ன சின்ன நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அதுல வந்து அவங்களுக்கு வந்து இப்போ பண்ணும்போது அந்த பூஜா பிளேஸ் வந்து நிறைய மெஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளுக்குள்ள உட்கார வச்சு அவங்களுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணும்போது மெஸ் ஆகாம ஆனா பாக்குறதுக்கும் ரொம்ப அழகாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது கஸ்டமர் அதுக்காக வாங்கிட்டு போனாங்க. அப்பதான் எஸ் இதுக்கு இப்படியும் ஒரு பர்பஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வந்தது. சூப்பர் சூப்பர். இந்த அருவாள் மனையை பார்த்து எவ்வளோ காலங்கள் ஆயிடுச்சுல்ல, ரொம்ப அழகான ரொம்ப ஷார்ப்பான. இதுல வந்து தேங்காய் துருவலாம், இது வந்து காய்கறி எல்லாம் வெட்டலாம். இதெல்லாம் வந்து உண்மையாக எல்லார் வீட்லையும் இருக்க வேண்டிய பொருட்கள்ங்க. இதெல்லாம் நம்ம கத்தி தான் யூஸ் பண்ணுறோம், பட் இதெல்லாம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இதெல்லாமே விளக்கு, மாக்கல் விளக்கு, கார்த்திகை தீபத்துக்கு இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அழகாக இருக்கும். இதெல்லாம் இதுவே நிறைய வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த ஸ்டார் மாதிரி எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. கல் சட்டி, இது புது ஐடியாவே இருக்கே. இது கல் குட்டி குட்டி ஊத்தப்பம் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நம்ம மூடி வச்சுக்கிறதுக்காக நான் வந்து ரவுண்டு தாங்க பார்த்துருக்கேன் மூடி. இதுக்கு தகுந்த மாதிரி சதுரமாக மூடியும் வச்சுருக்காங்க. குட் ஐடியா. இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணி நம்முடைய தேவைகள் என்னன்னு பார்த்து இந்த ரோஷ் குக்வேர் வந்து அதை மாடல் பண்ணி அதை வந்து ஒரு பொருளாக கொண்டு வந்துடுறாங்க. பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறாங்க அவங்க. சூப்பர். நான் சொன்னேன்ல இந்த மாதிரி ரவுண்டு மூடி தான். இதில் 3 இருக்குது, வச்சுக்கலாம். இது நீங்கள் நிறைய என்னோட ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. இந்த தோசைக்கல் இதுதான் நான் வந்து ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். நிறைய வச்சுருந்தா கூட இதுதான் ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ அழகாக வரும். தோசையாக இருந்தாலும் சரி, ரவா தோசை பட்டாக வருங்க. இதில் நம்ம பழகிடுச்சுன்னு வைங்க. இந்த கல் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்துடும். இதுக்கு தனியாக பழக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இனிமேல் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா ரொம்ப ரெகுலராக இந்த நான்ஸ்டிக் தவா தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம் நம்ம ஒரு எமர்ஜென்சிக்காக. பட் இது வந்து ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணால் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். இங்கே ரோஷ் குக்வேரில் நான் பார்க்குறது அதுதாங்க. நம்ம பாரம்பரியமான நிறைய பாத்திரங்கள் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து தயங்குறோம். ஏன்னா அம்மாகிட்ட இருந்தது, பாட்டிக்கிட்ட இருந்து அம்மா கிட்ட வந்தது, அம்மா கிட்ட இருந்து நம்ம அதெல்லாம் வாங்கிட்டு வரதில்ல. ரொம்ப மாடர்னாக நம்ம வந்துட்டோம். பட் இந்த மாதிரி பாரம்பரியமான பொருட்களை நம்ம சமைக்க ஆரம்பித்தாலே நம்முடைய போன ஆரோக்கியம் திரும்பி வந்துடும். ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ வந்து 30-40ஸ்லேயே வந்து நிறைய வியாதிகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு ரொம்ப முதற் காரணம் வந்து உணவு தான். உணவு சமைக்கிற பாத்திரமும் ரொம்ப முக்கியமான காரணம். இங்கே வந்து ரோஷ் குக்கரில் வந்து நீங்கள் பாத்திரங்கள்லாம் வாங்கிட்டீங்க, சமைச்சிட்டீங்க அப்படின்னாலே நம்முடைய ஆரோக்கியத்தை மீட் எடுத்துடலாம். இது வந்து இட்லி பானை பிராஸ், சூப்பராக இருக்கு. இதில் வந்து அழகாக ஈயம் பூசியிருக்கீங்கல்ல. ஈயம் பூசின இட்லி பாட்டு. இதை வந்து நம்ம அழகாக இதில் எடுத்து இட்லி போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும். நம்மளுடைய நியூ லான்ச் தோசைக்கல். இது தண்டவாளக்கல் தான். ஆனா பாக்குறதுக்கு ஒரு காஸ்ட் அயர்ன் ஃபினிஷ் இருக்கும். இது வந்து நம்ம இந்த கல் வந்து ஆனியன் சீசனிங். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 3 ஆயில் டிப் சீசனிங். அவன்ல நம்ம வந்து சீசன் பண்ணிருக்கோம். ஸோ இதுல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த தண்டவாளக்கல்லுடைய கிறிஸ்பி தோசையும் கிடைக்கும். ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த ரேகெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தது இல்லையா. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்பரா ஃபினிஷ்டா அந்த பிளாக் கலர்ல வந்து ஃபினிஷிங் வந்துடும். ஸோ இது வந்து இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா இந்த காஸ்ட் அயர்ன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபினிஷ் எடுத்துட்டு வர்றதுக்கு வேக்ஸ் கோட்டிங் அண்ட் பவுடர் கோட்டிங் மூலியமா அதை எடுத்துட்டு வருவாங்க. பட் ஆஃப்டர் வெரி லாங் ரிசர்ச் வந்து நாங்க வந்து அந்த இதெல்லாம், ஏன்னா அது பண்ணா அகெயின் நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை. திரும்ப அந்த வேக்ஸ் கோட்டிங் இதுதான் நம்மளுக்கு உள்ள போக போகுது. ஸோ இது வந்து நம்ம 3 ஆயில் டிப் சீசனிங்ல எடுத்துட்டு வந்திருக்கோம். அழகா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. நீங்க சொன்ன பிறகுதான் அது தண்டவாளக்கல்னு தெரியுது. அது வரைக்கும் பார்த்தா காஸ்ட் அயர்ன் மாதிரி தான் இருக்கு.
நல்லா இதுலயே ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்திருக்கீங்க. இதுல ரவுண்டும் இருக்கு, ஸ்கொயரும் Square இருக்கு, ரெண்டுமே இருக்கு. உண்மையாலுமே தோசை ஊத்தி சாப்பிட்டா இந்த மாதிரி கல்லுல தோசை ஊத்தி சாப்பிடுறாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். போன தடவை நான் வந்து பார்த்ததை விட நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கேன். ஆமா மேம், இந்த தடவை நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த 3 oil dip சீசனிங்லயே நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த கடாய்ஸ்மே 3 oil dip சீசனிங் கடாய்ஸ் தான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப யூஸ்வலா வந்து காஸ்ட் அயர்ன் ரஸ்ட் ஆகாதுன்ற ஒரு வெரைட்டிஸ் வந்து இப்போ ரீசெண்டா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அது ஒரு சின்ன ஒரு எலாபரேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, எதனால அது ரெஸ்ட் ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா, அது மேல வந்து ஒரு எனாமல் கோட்டிங் பண்ணுவாங்க. இப்ப நான்ஸ்டிக் கோட்டிங் கெடுதின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா இப்ப அந்த நான்ஸ்டிக் கோட்டிங்க்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா எனாமல் கோட்டிங். இந்த எனாமல் கோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எஸ் கண்டிப்பா காஸ்ட் அயர்ன் வந்து ரெஸ்ட் ஆகாது. ஆனா அதே டயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சன்ஸ்கிரீன் ஆட்ல எல்லாம் வந்து ஒரு ஆடு வரும். நம்ம சன்ஸ்கிரீன் போட்டுட்டு வெளியில போயிட்டோம்னா அந்த சன் ரேஸ் வந்து இப்படி வந்து டொயின் இப்படி போயிடும். அந்த மாதிரி இதுல படுற சாப்பாடுமே வந்து அப்படி தொட்டு அப்படி வெளியில வந்துருமே இல்லையா, அதுல அயன் கண்டென்ட் மிக்ஸே ஆகாது. பிகாஸ் அவங்க சீல் பண்ணிடுறாங்க அந்த அயனை. பிகாஸ் ஏன்னா அப்பதான் வந்து அதை வந்து ஒரு வாரண்டி கேரண்டிக்குள்ள எடுத்துட்டு போக முடியும். ஒரு 3 years வரைக்கும் பிரச்சனை வரக்கூடாது கடாயில அப்படின்றதுனால. பட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து அதுல அடி வாங்கிடுது. ஸோ நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, இதை வந்து 3 oil dip seasoning ஃபினிஷ் வந்து அதே மாதிரி வந்துரும். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படியே லாக் ஆகும். ஒரு நார்மலான அயன்ல சமைச்சு அதே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இது 100% காஸ்ட் அயர்ன். ஓகே. சோ அந்த மாதிரி நிறைய வந்து வர்க் பண்ணி இந்த பிரீமியம் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். சொல்லிடுறோம் சாதாரணமா ஒரு இரும்பு கடாய் அப்படின்னு, அதுல இவ்ளோ வேலைகள் இருக்குங்கிறது தெரியுது. நம்ம 3rd floor போலாம். நம்மளோட ட்ரைப்ளே, ராஷோடைய ட்ரைப்ளே. ஸோ ஆக்சுவலி ட்ரைப்ளே பிராண்ட்ஸ் வந்து நம்ம அதர் பிராண்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம். பட் கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து உங்க பிராண்ட்லயே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. டு பி வெரி ஃப்ராங்க், ஒரு கஸ்டமர் வந்து அதர் பிராண்டோடைய ஒரு ட்ரைப்ளே வாங்கினாங்க. வாங்கிட்டு நம்ம வெப்சைட்ல இருந்து தான் பை பண்ணாங்க. ஆனா அவங்களுடைய அந்த பிராண்டோடைய வெப்சைட்ல நம்ம வெப்சைட்டை விட அதிகமா ஒரு 5% அதிகமான ஆஃபர் இருந்தது அங்க. அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, உங்க வெப்சைட்டை கம்பேர் பண்ணும்போது அவங்க வெப்சைட்ல வந்து அந்த பிராண்ட் வந்து 5% எக்ஸ்ட்ரா இது கொடுக்குறாங்க, டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. நான் சொன்னேன், மேம் அது வந்து டைரக்ட் பிராண்ட்ன்றதுனால அவங்க ஏதாவது ஒரு கோடு வச்சிருக்கலாம், அவங்க வெப்சைட்டுக்கு வரதுக்காக ஏதாவது ஆஃபர்ஸ் போட்டுருக்கலாம், நீங்க அங்கேயே பை பண்ணுங்க மேம் அப்படின்னு. இல்ல எனக்கு ராஷ்ல தான் வேணும், நான் ஏன்னா அந்த பிராண்ட் எல்லாமே நான் வாங்கல, ராஷோட வெப்சைட்ல இருந்து நான் வாங்குறேன், எனக்கு அதே எக்ஸ்ட்ரா 5% நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்ல மேம் மேக்ஸிமம் 10 தான் மேம் பண்ண முடியும், ஏன்னா ஆல்ரெடி 10% நம்ம இதுல போயிட்டு இருந்தது. அப்ப அவங்க நம்ம கிட்ட இருந்து வாங்கினாங்க மேம். அந்த இடத்துலதான் எங்களுக்கு ஒரு விஷயம் என்ன புரிய வந்ததுன்னா, மக்கள் வந்து ராஷ நம்பி நிறைய விஷயங்கள் வாங்குறாங்க அப்படின்னு. சோ அப்படியே அந்த ட்ரைப்ளேன்ற ஒரு இடத்துல மட்டும் நம்ம ஒரு கேப் விடணும், நம்ம அதையுமே லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை லான்ச் பண்ணுவோம். சூப்பர். ட்ரைப்ளை உங்களுக்காக ராஷ் குக்வேர்ல புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. லான்ச் ஆஃபர் ஏதாவது கொடுக்குறீங்களா? எஸ் மேம், லான்ச்சிங் ஆஃபரா இல்ல 30% ஆஃபர். வாவ், லவ்லி. இது வந்து இதோட பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளோ நாள் சமைச்சாலும் இது எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கருத்து, அப்புறம் பார்த்தா நடுவுல மட்டும்தான் வெள்ளை, அப்படியெல்லாம் இல்லாம இது எவ்வளவு நாள் சமைச்சாலும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எப்படி வாங்குறோமோ அதே மாதிரிதான் இருக்கும். அதோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். இதுல வந்து இப்போ நாங்க வந்து இந்த ஷாலோ கடாய், அதுல 5 சைசஸ், அப்புறம் வந்து இந்த ஃபிளாட் பாட்டம் கடாய். ஓகே. ஓ, இதுவும் நல்லா. ஆமா, இதுலயும் 5 சைசஸ். அப்புறம் இதுல வந்து கொஞ்சம் இந்த மாதிரி டீப் கடாய். ஓகே. ஸோ இதுல நம்மளுக்கு வந்து பொரியல், செமி கிரேவிஸ் எல்லாம் இதுல பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து கிரேவி, குழம்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம இதுல வச்சுக்கலாம். ஸோ இது வந்து மேக்ஸிமமா ஒரு வீடோடைய நீரை வந்து நம்மளுக்கு கவர் பண்ணிடும். இது எல்லாத்துலயுமே 5 சைசஸ் வச்சிருக்கோம். எல்லாமே 30%. எல்லாமே 30% ஆஃபர். இது நம்ம ராஷோடைய அமுதம் சீரீஸ்ன்னு சொல்லி ஒன்று லான்ச் பண்றோம் மேம். ஓகே. மினி இட்லி ராஷோடைய அமுதம் சீரீஸ். அமுதம்ன்றது வந்து ஸ்டீம்டு ஃபுட்டு. ஸோ நம்மளுக்கு அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த ஒரு கான்செப்ட்ல அந்த நேம் சீரீஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் மேம். 3 plates and 4 plates, 15 இட்லி, 20 இட்லி, மினி இட்லிஸ் இப்ப ராஷோடைய பிராண்ட்ல வி லான்ச். இந்த மினி இட்லி அப்படின்னாலே எல்லார் வீட்லயும் ஒரே ஒரு தட்டு தான் இருக்கும். ஆமா, நான் அந்த ஒரு தட்டுல கொஞ்சம் கொஞ்சமா இந்த குழந்தை கேட்கும், அவங்க கேட்பாங்க, இவங்க கேட்பாங்க, நம்ம 4 தடவை பண்றதுக்கு. இது ரொம்ப அழகா இருக்கு. 4 தட்டு இருக்கா? 4 தட்டு, 3 தட்டு. ஓகே, சூப்பர். 1 2
3 வாவ் 4 சூப்பர் சூப்பர் 4 தட்டு இல்ல 4 தட்டு. இந்த மினி இட்லி வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஆமா. அத சாம்பார் 14 இட்லின்னு சொல்லுவாங்க அத. ஆமா. அதுல வந்து சாம்பார் ஊத்தி சாப்பிடுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர். இதோட நம்ம அந்த ஒரு தட்டு மட்டும் தான் கொடுப்பாங்கல்ல மேம், அதுல வந்து இட்லி பாத்திரம் பெருசா இருக்கும். அப்ப அந்த ஒரு தட்டுக்காக நம்ம அவ்வளோ கேஸ் வேஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் சைடுல அப்படியே வெந்துடும். அதுக்காக ஒரு ரொம்ப சூப்பரான ஐடியா இது ஆக்சுவலா. நல்லா இருக்கு. ஸோ ராஷோடைய அமுதம் சீரீஸ் மேம். சூப்பர். உண்மையாலுமே அமுதம். தேங்க்யூ. நைஸ். ராஷ் குக்வேரோட பொருட்கள் மட்டும் இல்லை, அவங்க நிறைய வேற பிராண்ட்ல இருந்தும் வாங்கி வச்சிருக்காங்க. அந்த கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குங்க. சூப்பர் சூப்பராக பெரிய பெரிய வானொலி. நம்முடைய வீடு வந்து ஒரு சின்னதாக 2 பேர் தான் இருக்கும், 3 பேர் தான் இருக்கும் அப்படின்னாலும் அதுக்கு உண்டான பொருட்கள்லாம் நம்ம வீட்டில் இருக்கும். இல்லை திடீர்னு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படிங்கும்போது ஒரு பெரிய பாத்திரம்லாம் வேணும்னாலும் நம்ம இங்கே வந்து அழகாக வாங்கிக்கலாம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. சூப்பராக இருக்குது. இது வந்து கல்கட்டா கடாய். இதில் வந்து கைப்பிடி இருக்காது. இது வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது அதே மாதிரி இது வேக வைக்கிறதுக்கு கீழே வானலி வச்சுட்டு பேக்கிங் இப்படி கூட பண்ணிக்கலாம். நிறைய இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸஸும் இருக்குது. சூப்பராக இருக்குது. அதே மாதிரி சர்விங் பேக்கிங் அதெல்லாம் இதில் பண்ணிக்கலாம். நிறைய பிளாஸ்டிக்லாம் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதில்ல. நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு. நம்ம வாட்டர் பாட்டிலாக இருந்தாலும் சரி, இல்லை எண்ணெய் போட்டு வைக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் போட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்குண்டான கிளாஸ் பாட்டில்ஸும் இங்கே இருக்குது. வா, இதுவும் ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். இங்கே தெரியும் இது கம்மி ஆயிடுச்சு அப்படின்னாலே இங்கே தெரியும். அதனால் இது இங்கே இடத்துல வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. எவ்வளோ பொருட்கள் இருக்குப்பா. இது புட்டுக்குடம். இது வந்து புட்டு குத்தி. என்னென்னா நம்ம புட்டு பண்ணிவிட்டு இந்த புட்டை வந்து இங்கே இருக்குல்ல இதில் எடுப்போம். இப்படி எடுப்போம். இங்கே வரும் புட்டு. அதுக்கு ஒரு புட்டு குத்தி. இது வந்து கஞ்சி வடிக்கிறதுக்கு, சாப்பாடு வடிக்கிறதுக்கு. இதை எடுத்துட்டு இதில் அப்படியே சாதம் செஞ்சுட்டு இப்படி வடிக்க போட்டால் ஃபுல்லாக அப்படியே வடிஞ்சிரும். ஸ்டாண்டோட அழகான பானை வித் பைப்பு. வா, எவ்வளோ ஸ்பூன்ஸ் இருக்குல்ல. நம்ம வீட்டில் நிறைய தொலைஞ்சு போகிற ஒரு ஐட்டம் என்ன அப்படின்னா ஸ்பூன்ஸ் தாங்க. ஏன்னா நம்ம அப்படியே வாங்கிட்டு பாத்திரம் கழுவும்போது அப்படி எங்கே போகுன்னே தெரியாது. அதே மாதிரி நம்ம பசங்க அதை சாப்பிட்டுட்டு கட்லடியில் போடுவாங்களா, இல்லை அவங்க எங்கே எடுத்துகிட்டு போவாங்கன்னே தெரியாது. ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து விட்டா கூட ஸ்பூன்லாம் ரிட்டர்ன் வரவே வராது. ஸோ நமக்கு ரொம்ப தேவையான விஷயம் அப்படின்னா ஸ்பூன் தான். வரும்போது மறக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஸ்பூன் வச்சுருக்காங்க பாருங்கள். அரிசி போட்டு வைக்கிறதுக்கு ட்ரம்மு. நம்ம வீட்டு சமையல் அறை நுழையும் போதே இல்லை, நமக்கு எது ரம்யமாக இருக்கும். நம்ம வந்து மோஸ்ட்லி நிறைய டைம் இருக்கிறது வந்து சமையல் அறை தான். ஏன்னா ஒரு நாளைக்கு 3 வேளை சமைச்சாக வேண்டியிருக்கு. அதே மாதிரி யாராவது ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னாலும் நம்ம தான் சமைக்க வேண்டியிருக்கு. ஸோ நம்ம சமையலறை அழகாக வச்சுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நம்ம கண்ணுக்கு இனிமையான பொருட்கள்லாம் இருந்தது அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து சமையலறையை நோக்கி நம்ம ஓடுவோம். அந்த மாதிரியெல்லாம் வேணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரியெல்லாம் பொருட்கள்லாம் இருந்தது அப்படின்னாலே இது அரிசி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அரிசி மாவு பருப்பு அதெல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அழகழகாக இருக்குது. அண்ணா நகர் ராஷ் குக்வேர் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப மெயினான விஷயம் பார்க்கிங். கார் பார்க்கிங் ரொம்பவே திருப்திகரமா இருக்கு. அதே மாதிரி வைட் ரோட்ல வச்சிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் நிறைய நான் பார்த்ததை விட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அண்ட் உங்களுடைய சப்போர்ட் அண்ட் பிளஸிங்ஸ் எப்பவுமே எங்களுக்கு இருக்கணும். எப்பயுமே உண்டு. நம்ம என்னன்னா ஒரு உணவு சமைச்சு நம்ம சாப்பிட்றதுங்கிறது பெரிய விஷயம். நம்ம மனசு நல்லா இருக்கணும். நம்ம வியாபாரம் பண்றதா இருந்தா கூட இங்க இருந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்கல்ல, அவங்க திருப்தியா சந்தோஷமா வாழணுன்ற ஒரு வாழ்த்தோட தான் நீங்க வந்து இந்த கடை வச்சு நீங்களும் சரி சாரும் சரி உங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து ஒரு நல்ல மனசோட தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அது நான் ரொம்ப நாளா பார்த்துட்டே இருக்கேன். தேங்க்யூ சோ மச். உங்களுடைய பணி தொடரட்டும். இன்னும் மென்மேலும் இது வளரட்டும். நிறைய பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப தூரத்துல இருந்து வரணும் இல்ல ஆர்டர் பண்ணி வாங்கணும்னு இல்லாம நிறைய ஊர்ல இந்த பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணுங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்து. கண்டிப்பா மேம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. என்ன நேர்களே, இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான யூனிக்கான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நேர்லயே வாங்க ராஷ் குக்வேருக்கு. இல்ல வெப்சைட்ல ஆர்டர் பண்ணுங்க, வாட்ஸ்அப்லயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ராஷ் குக்வேர்ல பொருட்களை வாங்குங்க. நம்முடைய சமையலை சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.